T20 கிரிக்கெட் வரலாற்றில் பாகிஸ்தானுக்காக சதம் அடித்த 2வது நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. பெரிய அணிகளுடைய பெரிய பெரிய பேட்டர்களே உஸ்மான் தாரிக் பந்து வீச்ச எதிர்கொள்றதுல ஆடுறதுல சிரமப்படுறாங்க. இந்த சின்ன அணி நமீபியாலாம் எம்மாத்திரம். இதுவரைக்கும் நடந்த போட்டிகள்லாம் மேட்ரு கிடையாது, இனிமே தான் கச்சேரி இருக்குது. பாகிஸ்தான் தன்னுடைய வால்வாசாவா ஆட்டத்தில் நமீபியாவை நேற்று எதிர்கொண்டது. இதில் ஜெயிச்சா மட்டும்தான் சூப்பர் 8 சுற்றை உறுதி செய்ய முடியும். இதில் தோத்தா USA அமெரிக்கா ரன் ரேட் அடிப்படையில் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றும். அதனால் இது முக்கியமான போட்டியாக பாகிஸ்தானுக்கு இருந்தது. எதிரில் ஆடுற அணி சின்ன அணியாக இருந்தாலும் நாக் அவுட் போட்டி அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடி பாகிஸ்தானுக்கு இருந்தது உண்மைதான். அமெரிக்கா இந்த போட்டியை கண்ணில் விளக்கணை ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கா, நம்ம உள்ளே போயிடலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவங்களுடைய எண்ணத்தைலாம் அப்படி தவிடுபொடி ஆக்கிட்டான் பாகிஸ்தான். ஒரு கிளீன் ஸ்வீப், ஒரு தரமான ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நமீபியாவுக்கு எதிர 102 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றை உறுதி செஞ்சிட்டாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நமீபியா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தாங்க. ஓப்பனிங் இறங்கின பாகிஸ்தானுக்கு சயூம் ஐப் ஃபர்கான் இறங்குறாங்க. சயூம் ஐப்புக்கு ஒரு லைஃப் கிடச்சி அதையும் வீணாக்கி 14 ரன்களில் அவுட் ஆகி போயிடுறாப்புல. ஃபர்கானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரன் அடிக்க திணறா மனுஷன். பால் பேட்டில் மீட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு ரன் ஒரு 2 ரன்னுமா எடுக்கிறாப்புல. முதல் 4 ஓவருக்கு வெறும் 30 ரன்கள் தான் இருக்குது. அதன் பிறகு ஃபர்கானுக்கு மீட் ஆக ஆரம்பிக்குதுங்க. பால் பேட்டோட நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபர்கான் மாதிரி ஆளுக்கெல்லாம் பால் பேட்டில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எதிர் அணி சர்வநாசம்தான், வச்சு செஞ்சு விட்ருவான் மனுஷன். அந்த சம்பவம் தான் இங்கே நடந்தது. 4 ஓவருக்கு மேலே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷாட்டுங்க எல்லாமே. இந்த மாதிரி சிக்ஸர் போகிற பந்துலாம் பவுண்டரி லைனுக்கு பக்கத்தில் போகுது, கேட்ச் போகிற மாதிரி போய் 6 போகுது. அந்த கதையெல்லாம் கிடையாது. பால் பேட்டில் பட்டுருச்சு அப்படின்னா மிடில் ஆஃப் த பேட்டில் படுதுங்க, வெளியில் போய் விழுது மனுஷன். ருத்ர தாண்டவம் ஆடிட்டாங்க. அடி பொலன்னு பொலந்து நமீபியாவை ஒத்தால நின்று செதைச்சு விட்டான். 52 பந்துக்கு 100 ரன்கள். கடைசி வரைக்கும் களத்தில் நாட் அவுட் ஆகி நின்று பாகிஸ்தான் 199 அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்கோரை அடிக்கிறதுக்கு ஆணிவேரா இருந்தது இந்த சாகித் சதாப் ஃபர்கான். இந்த செஞ்சுரி மூலம் சாகித் சதாப் ஃபர்கான் பாகிஸ்தானுக்காக சதம் அடித்த 2வது நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏசியன் அளவில் T20 கிரிக்கெட் வரலாற்றில் செஞ்சுரி அடித்த 6வது நபர் அப்படிங்கிற ஒரு சாதனையையும் இந்த ஃபர்கான் படைச்சிருக்காப்புல. ஃபர்கானுக்கு கம்பெனி கொடுத்தது யாருன்னு பார்த்தா பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் அலி ஆகா. 23 பந்துக்கு 36 ரன்களை அடித்து மிரட்டி அவுட் ஆகி போவாப்புல. அதன் பிறகு சதாப் கான் 22 பந்துக்கு 34 ரன்களை அடிக்க பாகிஸ்தான் மிகப்பெரிய ஸ்கோரை எட்டுறாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த 2026 T20 வேர்ல்டு கப்பில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் பெற்ற முதல் வெற்றி இதுவாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே 93 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது தான் பெரிய வெற்றியாக இருந்துச்சு இந்த தொடரில். அதை பிரேக் பண்ணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச போட்டியாக இதை பாகிஸ்தான் மாற்றியிருக்காங்க. இதை தொடர்ந்து நமீபியா இறங்கினாங்க. நமீபியாவுக்கு ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இந்த தொடரில் நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன அணிகள்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா ஆடுறாங்க. இந்த முதல் 6 ஓவர் பவர் பிளேயில் விக்கெட்டை பெருசாக இழக்காமல் ரன்களையும் நல்லா அடிச்சு போடுறாங்க. எங்கே தடுமாறுறாங்க அப்படின்னா, இந்த 4-5 ஓவருக்கு மேலே தாங்க. அந்த 6 ஓவருக்கு மேலே 12 ஓவருக்குள்ளே பவர் பிளேக்கு பிறகு அந்த மிடில் ஓவரில் எப்படி ஆடுறதுன்னு தெரியல. அடித்து ஆடி ரன்களை குவிக்கிறதா இல்லை நிதானமாக ஆடி கடைசியில் போய் ரன்களை அடிக்கிறதா அப்படிங்கிற தெரியல. அந்த அளவுக்கு தெளிவு அனுபவம் அந்த சின்ன அணிகள்கிட்ட இல்லை. பெரும்பாலும் அந்த 6 to 10 6 to 12 ஓவர்களில் தான் வீழ்ந்திருக்காங்க. இங்கேயும் அதே கதை தான். 4 ஓவருக்கு 32 ரன்கள் அடித்து விக்கெட் இழப்பின்றி சூப்பரான பொசிஷனில் இருந்தாங்க. இதே நேரத்தில் பாகிஸ்தான் எப்படி இருந்தான்னா 4 ஓவருக்கு வெறும் 31 ரன்கள் அடித்து விக்கெட் இழக்காமல் இருந்தான் பாகிஸ்தான். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருக்கு 32 ரன்கள் அடித்து விக்கெட் இழக்காமல் இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த 4 ஓவரில் பாகிஸ்தானோட டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு தான்
வீழ்ச்சி ஆரம்பமாகுது. 5வது ஓவர் முதல் பந்தில் சல்மான் மிர்சா ஆரம்பிச்சு வைக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் பாலே குச்சியை தெறிக்க விடுறாப்புல. அதுதான் வீழ்ச்சிக்கான ஆரம்ப புள்ளி. அடுத்த ஓவரில் முகமது நவாஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறாப்புல. அதன் பிறகு சதாப் கானும் தாரிக் உஸ்மானும் 2 பேரும் சேர்ந்து நமீபியாவை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. வச்சு அப்படி நசுக்கி கிரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேரும் மிகச்சிறப்பான பந்து வீச்சை பதிவு செஞ்சாங்க. அதுலேயும் உஸ்மான் தாரிக்கோட பந்து வீச்சு வேற லெவலில் இருந்துச்சுங்க. பெரிய அணிகளுடைய பெரிய பெரிய பேட்டர்களே உஸ்மான் தாரிக் பந்து வீச்சை எதிர்கொள்றதுல ஆடுறதுல சிரமப்படுறாங்க. இந்த சின்ன அணி நமீபியாலாம் எம்மாத்திரம். தாரிக் பவுலிங்கையெல்லாம் அவங்களால ஆடவே முடியல. 3.3 ஓவர்கள் போட்டு வெறும் 16 ரன்களை மட்டும் கொடுத்து 4 விக்கெட்டுகளை மனுஷன் எடுக்கிறான். இதன் மூலம் உஸ்மான் தாரிக் ஒரு சாதனையை, ஒரு வரலாற்று சாதனையை பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னா, T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஆகச்சிறந்த பந்து வீச்சா இது அதாவது 3.3 ஓவருக்கு வெறும் 16 ரன்கள் மட்டும் கொடுத்து 4 விக்கெட்டுகள் எடுத்தது ஆகச்சிறந்த பந்து வீச்சா உஸ்மான் தாரிக்கு அமைஞ்சிருக்கு. இது ஒரு சாதனையா படைச்சிருக்காப்பு. அதே நேரம் சதாப் கான் 4 ஓவர் போட்டு 19 ரன்களை கொடுத்து 3 விக்கெட் எடுக்கிறான் மனுஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படியே ஒட்டு மொத்தமாக நமீபியாவை சரண்டர் பண்ண வச்சது இவங்க 2 பேர் தான். கடைசியில் 97 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 102 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பெற்று இந்த தொடரை விட்டு வெளியேறிட்டாங்க நமீபியா. ஏற்கனவே 7 அணிகள் சூப்பர் 8 சுற்று வாய்ப்பை உறுதி செஞ்ச நிலையில் 8வது அணியா, கடைசி அணியா தன்னோட வாய்ப்பை பாகிஸ்தான் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் இடம்பெற்ற குரூப்ல யார் யார் இருக்கான்னு பார்த்தா நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, அதோட பாகிஸ்தான், இந்த 4 பேரும் 2வது குரூப்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த போட்டிகள்லாம் மேட்ரு கிடையாது. இனிமே தான் கச்சேரி இருக்குது. ஒவ்வொரு அணியும் நல்ல வெயிட்டான அணி. இந்த 3 போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து இந்த 3 போட்டிகளில் 2 போட்டியை நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சா அடுத்த செமிஃபைனலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு இருக்குது. அதே கதை தான் மற்ற அணிகளுக்கும். பாகிஸ்தான் ரசிகர்கள் நம்புகிறாங்க, பாகிஸ்தான் முழு திறமையையும் வெளிப்படுத்தி நிச்சயமாக செமிஃபைனலுக்கு போவாங்க, அங்கேருந்து ஃபைனலுக்கும் போவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் அசாத்திய நம்பிக்கையை பாகிஸ்தான் மேலே வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி ஆடுறான்னு சொல்லவே முடியாது. திடீர்னு லோக்கல் டீமான அமெரிக்காட்ட போய் தோற்றான், திடீர்னு வேர்ல்டுலேயே நம்பர் 1 அணியான ஆஸ்திரேலியாவை சாய்ப்பான். அதனால் எப்போ எப்படி ஆடுறான்னு சொல்லவே முடியாது. ஒரு கன்சிஸ்டன்ஸ் பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. இதை நம்ம மைனஸாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். யாரையும் எந்த நேரத்துலையும் இவன் இப்படித்தான் அப்படின்னு எடை போட முடியாது. ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கை கொடுத்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆட்டம் வேற லெவலுக்கு போகும். தொட முடியாத உச்சத்தை தொற்றுவாங்க. ஏற்கனவே ஒரு சம்பவம் 1992 வேர்ல்டு கப்பில் நடந்துச்சு. நம்ப முடியாத சம்பவம் நடந்துச்சு. இதெல்லாம் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதிர்ஷ்டம் எப்படி கை கொடுத்துச்சு, அதிர்ஷ்டம் கை கொடுத்த பிறகு இவங்களுடைய ஆட்டம் எப்படி மாறுச்சு, அதன் பிறகு எப்படி கப்பில் போய் கை வச்சாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே பிரமிக்கத்தக்க வகையில், நம்பவே முடியாத வகையில் இருக்குங்க. மிராக்கிள் மாதிரி இருக்கும். 1992 இங்கிலாந்துக்கு எதிராக லீக் போட்டி ஆடுறாங்க. பாகிஸ்தான் அது வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கான். இந்த இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சா மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் தோத்தா 100% வெளியேறணும். அந்த போட்டி என்ன ஆகும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி வெறும் 74 ரன்கள் மட்டும் அடித்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க. 60 ஓவர் போட்டி வெறும் 74 ரன்கள் மட்டும் அடித்து ஆல் அவுட் ஆயிடுவான். இதுக்கடுத்து 15 ஓவரில் ஈஸியாக 10 to 15 ஓவர்கள்லேயே இங்கிலாந்து அடிச்சிருவான் அப்படின்னு இங்கிலாந்து இறங்கினாங்க. இங்கிலாந்து 8 ஓவர் 24 ரன்கள் அடிச்சிருவான், ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இழந்து. அடுத்த 5-6 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலை. அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் சொல்லலாம், நேரம் சொல்லலாம், கை கொடுக்குது. மழை பெய்யுது. மழை வடிவத்தில் ஒரு லக்கு பாகிஸ்தானுக்கு கிடைக்குது. தோக்க வேண்டிய போட்டியில் ஆளுக்கு ஒரு புள்ளி கிடைக்குதுங்க. அந்த ஒரு புள்ளி கிடைச்ச உடனேயே பாகிஸ்தானுடைய ஆட்டம் வேற லெவலில் மாறிடுச்சுங்க. அதன் பிறகு பிளேயர்கள்லாம் தங்களுடைய திறமைகளை அப்படி ஒரு சேர வெளிப்படுத்துகிறாங்க, அப்படி டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஆட்டம்லாம் வேற லெவலில் இருக்குது. இன்சமம்லாம் காட்டுத்தனமாக ஆடுறான் மனுஷன். ஒரு போட்டியெல்லாம் 31 பாலுக்கு 60 ரன் அடிப்பான் செமிஃபைனலில். அந்த ஒரு பாயிண்டை வச்சு அதுக்கு அடுத்த போட்டி நியூசிலாந்தோட கடைசி லீக் ஆடுறாங்க. நியூசிலாந்து ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டான் செமிக்கு. நியூசிலாந்தை ஜெயிச்சா மட்டும்தான் செமிக்கு குவாலிஃபை ஆக முடியும் பாகிஸ்தான். அது வரைக்கும் நியூசிலாந்து
அந்த தொடர்லேயே பலமிக்க அணியாக இருக்கான். எங்கேயுமே தோக்கலை, ஒரு போட்டியிலோட தோக்காம செமிக்கு குவாலிஃபை ஆகிருக்கான். அந்த மாதிரி பலமிக்க அணியை லீக்கில் பாகிஸ்தான் பொட்டலம் போடுறாங்க. லீக்கில் நியூசிலாந்து பொட்டலம் போட்டு செமிக்கு வர்றான். செமியிலையும் நியூசிலாந்து தான், செமியிலையும் நியூசிலாந்துக்கு ஆப்பத்துக்கு சொருகிறாங்க. ஆட்டம் அப்படி ஒவ்வொரு ஆட்டத்தை அப்படி மெருகருதுங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கிது, ஆட்டம் வேறு லெவலுக்கு மாறுது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. செமியில் வந்து நியூஸியை அடித்து தூக்கி ஃபைனலுக்கு போகிறாங்க. ஃபைனலில் இங்கிலாந்து எதிர்கொள்கிறாங்க. ஃபைனலில் இங்கிலாந்தை துவம்சம் பண்ணி கப்பை கையில் எடுக்கிறாங்க. 1992 சாம்பியன் ஆகுறாங்க பாகிஸ்தான். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அதிர்ஷ்டம் ஒரு கை கொடுத்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆட்டம் வேறு லெவலுக்கு போகும், தொட முடியாத உச்சத்தை தொற்றுவாங்க. இது நாட் ஒன்லி பாகிஸ்தான், எல்லா அணிகளுக்குமே நடந்திருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு நடந்திருக்குது, 1983 இந்தியாவுக்கு நடந்திருக்குது. எவனுமே நினைக்கல 1983 இந்தியா தான் கப் வாங்கி, எவனும் நினைக்கல. அடித்த ரன்கள் ஃபைனலில் வெறும் 183. வெஸ்ட் இண்டீஸ் இருந்த திறமைக்கும் அனுபவத்துக்கும் 30 ஓவரில் அடித்து வீசிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. 183 ரன்னு, 60 ஓவர் மேட்ச்சு. பொட்டலம் போட்டு வெஸ்ட் இண்டீஸை பொட்டலம் போட்டு 153 ரன்னுக்கும் என்னமோ பொட்டலம் போட்டு கப்பை தூக்குறாங்க இந்தியா. இந்த மாதிரி நிறைய போட்டிகள் நம்பவே முடியாமல் ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து மீண்டு வந்த அணிகள் கப்பு வாங்கியிருக்காங்க. அதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு அணியும் தங்கள் நாட்டு மேலே அதீத நம்பிக்கையை வச்சுருக்காங்க. இனி சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் அனல் பறக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.